ஓம் ஸ்ரீ குருப்ஜோ நமஹ. ஹரிஹி ஓம். செல்வம் இன்றைய காலத்தில் ரொம்ப இன்றியமையாததாக நமக்கு இருக்குது. ஆதி காலத்தில் அதோடைய பேர் நிறைய இருந்தது. பசு, செல்வம், நாணயம், இப்படியாக நிறைய பேர்களில் வச்சு நம்முடைய செல்வ செழிப்பை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நாணயம் அப்படிங்கிறது எதுக்காக அந்த பேர் வச்சாங்கன்னா, நாவுடைய நயம், நம்முடைய நாக்குடைய நயம் உண்மை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த பணம் தங்கும். இன்றைக்கி ஏன் நிறைய பேருக்கு பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக செயல்படும் பொழுது நமக்கு நிச்சயமாக பணம் நம்மக்கிட்ட நிற்கும். உண்மை பேசுகிறவங்ககிட்ட பணம் இருக்கும். ஆனால் இங்கே கேட்கலாம், என்ன சாமி அப்படி பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்க கையில் தான் இன்றைக்கி காலத்தில் பணம் புரண்டு விளையாடுது, நான் நேர்மையாக இருந்தாலும் என் கையில் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது பணமானது உங்களை தேடி வரும். ஏன்னா ஆதி காலத்தில் சொன்ன வாக்கு என்னென்னா, முன்ஜென்மாவில் நீங்கள் என்ன புண்ணியம் செய்தீர்களோ அதை பொறுத்து தான் பசுன்னு சொல்லக்கூடிய செல்லமும், பத்னின்னு சொல்லக்கூடிய மனைவியும், சுதன்னு சொல்லக்கூடிய குழந்தையும், ஆலயம்னு சொல்லக்கூடிய நிர்வாக திறமையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைய காலத்தில் செல்வ வளத்தை நாம் சிறு சிறு முயற்சிகள் செய்து பெருக்கிக்க முடியும். அப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பணத்தை வைக்கக்கூடிய விதம்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு பொருளை உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னா நீங்கள் அவரை மதித்து கூப்பிட்டீங்கன்னா தான் அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார். மதித்து கூப்பிடலைன்னா வரமாட்டார். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கோபத்தில் அப்படின்னா, எனக்கு அந்த பணம் தேவையில்லை, எனக்கு அந்த பணம் வேண்டாம், இதை விட நான் இன்னும் சம்பாதிப்பேன் அப்படின்னு பணத்தை உதாசீனப்படுத்துகிறதோ, இல்லை பணம் வச்சுருவங்களை பார்த்து பொறாமைப்படுவதோ, இதனால தான் அவங்களுக்கு பணமானது மீண்டும் மீண்டும் வளராமல் இருக்குது. அப்படிங்கிற பணம் நம்மகிட்ட வளரணும்னா முதல்ல பணம் வரும் பொழுது அதுக்கு நன்றி சொல்லணும். எந்த அளவுக்கு நீங்கள் அதை சம்பாதிக்கும் பொழுது, கைக்கு கிடைக்கும் பொழுது நன்றி சொல்லி சம்பாதிக்கிறீர்களோ, அதுபோல் அந்த பணத்தை செலவு பண்ணும் பொழுது அதீத சந்தோஷம் இருக்கணும் உங்கள்கிட்ட. அப்போ தான் பணம் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட வரும். நீங்கள் கொடுக்கும் பொழுது, பணத்தை கொடுக்கும் பொழுது மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், இப்பொழுது செல்லக்கூடிய பணமே மீண்டும் என்னிடம் அதீதமாக திரும்பி வா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக வரும். அதே போல் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் முதல்ல போய் சில்லறை மாற்றுறீங்க அப்படின்னா, அதில் முதல்ல ஒரு 20 ரூபா நோட்டு உங்கள் கைக்கு வருது அப்படின்னா, அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு பணம் தங்கு தடையின்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 20 ரூபா நோட்டை வச்சு நடந்த நிறைய அரசியல் விளையாட்டுகள் உங்களுக்கு தெரியும் இந்த தமிழ்நாட்டில். நிச்சயமாக அதை வச்சு தான் சிலர்கள் ஜெயித்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 2ஆம் நம்பர்னு சொல்லக்கூடிய 20க்கு மிகப்பெரிய உத்வேகமான ஒரு வலிமை உண்டு. அப்படிங்கிற திங்கட்கிழமை நாள் நீங்கள் போய் ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ கொடுத்து கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்க, அதில் ஒரு 20 ரூபா நோட்டு உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா, நிச்சயமாக அந்த வாரம் முழுக்க உங்கள் கையில் பணம் புரண்டு விளையாடும். இது மாற்று கருத்து இல்லை. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பர்ஸு, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக அதே பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அது பேர் வேலட். வேலட்னா உங்களுடைய பொக்கிஷத்தை பாதுகாக்கக்கூடிய பெட்டகம்னு பேர். அதில் தேவையற்ற பில்லை வைக்கக்கூடாது, தேவையற்ற பொருட்களை உள்ளே போட்டு வைக்கக்கூடாது, சில்லறை காயின் அதிகமாக வைக்கக்கூடாது. நீங்கள் ஒத்தவை ஈர்க்குங்கிறது இந்த பிரபஞ்சத்துடைய விதி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பணத்தை பொருட்களில் எந்த அளவான ரூபா நோட்டுகளை வைக்கிறீங்களோ அந்த அளவான ரூபா நோட்டுகள் தான் உங்களோட மீண்டும் மீண்டும் சேரும். பணம் இருக்கிறவன்டே பணம் சேர்றதுக்கு காரணமே அதுதான். இப்போ பணம் இருக்கிறபோது தான் பணம் அவங்கள்ட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என்கிட்ட பணம் இல்லையே இல்லைன்னு நினைக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக பணத்தை கொடுக்காது. உங்களுடைய பணம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, என்னுடைய பணம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, என்னிடம் பணம் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நினைக்கத்தான் உங்கள்கிட்ட பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்துடைய விதியை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை நாடி போகிறீர்களோ அது எதுவாகினும் சரி, அது இன்பம், துன்பம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம், நஷ்டம், இல்லை மகிழ்ச்சி, ஒரு பேராசை, ஒரு நிகழ்வு, ஒரு காரு, பங்களா, வீடு, ப்ரமோஷன், வெளிநாட்டு வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, இப்படியாக நீங்கள் எதை தேடுறீங்களோ இந்த பூமியில் அது உங்களை தேடிக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக அதை தேடி போகும்பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற நீங்கள் பணத்தை தேடணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா, இன்றிலிருந்து நீங்கள் ஒரு கோடீஸ்வரனை போல் வாழ்வதை போன்று கற்பனை செய்து வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக பணம் புரண்டு விளையாடும். அதே போல் அதிகாலை எழுவது, வீட்டில் சில நல்ல உங்களுடைய மதத்துக்கு சார்ந்தாற் போல், உங்களுடைய சமுதாயத்துக்கு சார்ந்தாற் போல் சில மங்களகரமான நிகழ்வுகளை செய்வது, இறை வழிபாடை எடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக விசுவாசமாக எல்லாத்தையும் நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் வளரும். பணம் நிச்சயமாக உங்களுடைய இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் வீட்டில் ஊறுகாய் அதிகமாக வச்சுருக்கும் பொழுது பணம் அதிகமாக வரும். ஏன்னா குபேரனுக்கு ஊறுகாய் அதிகமாக பிடிக்குன்னு சொல்லுவாங்க.
அப்படின்னு ஊறுகாய் அதிகமாக நீங்கள் வச்சுருக்கும் பொழுதும் பணம் அதிகமாக இருக்கும். அடுப்பங்கரையை வீட்டில் சுத்தமாக வச்சுருக்கணும். அப்படிங்கிற அடுப்பங்கரை இருக்குது சுத்தமாக வச்சுருந்தாலும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணம் நிறைஞ்சிருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் சுக்கிர ஹோரையில் கல்லுப்பு, மஞ்சள் கிழங்கு இது போன்ற மங்கள வஸ்துக்களை வாங்கும் பொழுது பணம் கிடைக்கும். சுக்கிரஹோரை வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வேலைகளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு எடுக்கிறது, குபேர வழிபாடு எடுக்கிறது, வியாழக்கிழமைகளில் குருஹோரையில் குபேர வழிபாடு எடுக்கிறது, இது போன்ற நிகழ்வுகளை செய்யும் பொழுது பணம் கிடைக்கும். யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுதும் நிச்சயமாக பணம் கிடைக்கும். பணத்தை கொடுக்கக்கூடிய ஆலயங்கள்னு சில ஆலயங்கள் இருக்குது. அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு நிச்சயமாக செல்வ செழிப்பானது நிறைய கிடைச்சி கொண்டே இருக்கும். அந்த வகையில் பணத்தை முதல்ல மதிப்பளியுங்கள், மற்ற மனிதர்களையும் மதியுங்கள். ஏன்னா நீங்கள் பணத்தை மதிக்கிறத விட மற்ற மனிதர்களையும் மதிக்கணும். இந்த காலத்தில் பணத்தை உறவுகள் நல்ல விஷயங்களை தாண்டி பணம் இம்பார்ட்டன்ட் ரோல் நமக்கு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து செல்வத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆதி காலத்தில் இதே 24 மணி நேரம் தான் இருந்தது. இன்றைக்கி இதே 24 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த 24 மணி நேரம் நமக்கு பத்த மாட்டேங்குது. என்ன காரணம்னா நம்முடைய எண்ணங்களும் மனசும் அந்தளவுக்கு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒன்று தேடி நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது அந்த வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக வாழணும், நல்லபடியாக அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து உங்களோட உறவுகளை மதிங்க. உறவுகளை மதிக்க ஆரம்பிச்சினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக செல்வ செழிப்பை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த செல்வ செழிப்பு மீண்டும் வளரும். அன்னதானம் செய்வது, அனாதை ஆசிரமங்களுக்கு உதவி செய்வது, பள்ளி குழந்தைகளுக்கு உதவி செய்வது, ஒரு யானை, கோமடம் இந்த மாதிரி இடங்களுக்கு உதவி செய்வது, ஒரு கால்நடைக்கு பிஸ்கெட் வாங்கி போடக்கூட அன்னதானம் தான். நீங்கள் அந்தளவுக்கு செஞ்சீங்கனாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைய செல்வ செழிப்புகளை நிச்சயம் அடைய முடியும். ஓம் சாந்தி. நன்றி, வணக்கம்.